ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி குழம்பு. இது மணத்தக்காளி நான் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்குங்க. இங்கே சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தலை, பூண்டு, புளி கரைச்சல், கடுகு தாளிக்கிருக்கு, மஞ்சள், இது வந்துட்டு சீரகப்பொடி, வெந்தயப்பொடிங்க. இது குக்கிங் ஆயில். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாய் வச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அதனால் வச்சு முடியலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி வேகணும். நம்ம இந்த சீரகம் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் போட்டு சேர்த்து வதக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி அதை சேர்த்துப்போம். அதையே இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த வெறும் மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். இதையும் நல்லா கலந்துக்கிட்டுருவோம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அந்த அளவுக்கு வெந்தாலும் போதும். இப்போ நம்ம இந்த புளி கரைச்சலை சேர்த்துப்போம். புளி கரைச்சலை சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நல்லா கொதிச்சு வரணும், அதனால வச்சு முடியலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இதே மாதிரி நல்லா கொஞ்சம் சுண்டணும். பாருங்க, குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு முடியலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மணத்தக்காளி புளி குழம்பு. அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டர் vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திக்கலாம்.